जैसे हमेशा हम करते हैं, परमेश्वर को जानकारी में बढ़ने के द्वारा जो आराधना की भावना हमारे अंदर उत्पन्न होता है, उसके बराबर कुछ भी और नहीं समानता में है। நாம் எப்படி வழக்கமாக செய்து வருகிறோமோ, தேவனை அறிந்த பின்பதாக நமக்குள்ளே உருவாகிற குணங்களும் மனநிலைகளும் இருக்கிறதே, அதற்கு ஒப்பானவைகள் வேறு எதுவுமே கிடையாது. गहराई में उसको जानने के द्वारा हमारी अर्पणता की ताकत या आराधना करने की ताकत बढ़ता है। நாம் ஆழமாக இன்னும் ஆழமாக அவரை அறிய அறிய நம்முடைய அர்ப்பணத்தின் வலிமையும் ஆராதனையின் வலிமையும் பெருகிக் கொண்டே இருக்கும். इसलिए हर एक हफ्ता वचन के आधार पर, वचन के द्वारा हम परमेश्वर को पहचानने के लिए कोशिश करते हैं। ஆகினாலே ஒவ்வொரு வாரமும் நாம் தேவனை தேவ வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறோம். हमारे अंदर उस प्रकार का प्रकाश का आवश्यकता है जिसको पवित्र आत्मा हमें देने के द्वारा उस आधार पर आराधना करने के लिए परमेश्वर में सहायता करने पाए। பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு தேவனை குறித்து உண்டாகிற அந்த வெளிப்பாடு இருக்கிறதே, அதன் மூலமாக ஆராதிக்கக்கூடிய உள் உணர்வு நமக்கு தேவை. बाइबल बतलाती है पवित्र आत्मा परमेश्वर की सारी गुप्त बातों को जानता है, इसलिए वो हमें प्रकट कर सकता है। வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு அடுத்த எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிறபடியினாலே அவரே நமக்கு அவரை குறித்து வெளிப்படுத்துவார். बाइबल ये बतलाती है पवित्र आत्मा में सिखाता है करके। வேதம் நமக்கு சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். बाइबल में बतलाता पवित्र आत्मा प्रभु यीशु मसीह की बातों को दिखा के हमें उसकी महिमा की बातों को समझने की शक्ति देता है। வேதம் இப்படி சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து காண்பித்து அதன் அடிப்படையிலே ஆராதிக்க உதவுகிறார். इसलिए आत्मा और सच्चाई के साथ मिलकर आराधना करने के लिए इस प्रोसेस को हम लोग अपनाते हैं। நாம் ஆவியோடும் உண்மையோடும் இணைந்து ஆராதிப்பதற்காக இந்த வழிமுறைகளை கையாளுகிறோம். आत्मा में उबारता है ஆவியானவர் நம்மை நிரப்பி ஏவுகிறார். और साथ ही साथ सच्चाई जो वचन है वो हमें प्रकाशित करती है। அதோடு கூட சகல சத்தியத்துக்குள்ளேயும் வசனம் இருக்கிறதே, அந்த சத்தியத்துக்குள்ளே நம்மை வெளிப்பாடு கொண்டு வருகிறார். जिससे परमेश्वर के सिंहासन के नजदीक हम आ सकें। இது நிமித்தமாக தேவனுடைய சிங்காசனத்துக்கு அருகிலே நாம் வர முடியும். आज भी परमेश्वर की बातों को समझने के लिए हम कोशिश करेंगे। இன்றைக்கும் தேவ காரியங்களை அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கலாம். मेरे साथ खोलिएगा अय्यूब के 17वां अध्याय और उसमें 3 पद के ऊपर हम ध्यान देंगे। என்னோடு கூட திருவுங்கள் யோபுவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் மேலே நாம் தியானத்தை வைக்கலாம். अय्यूब की किताब उसका 17वां अध्याय उसका 3 पद। யோபுவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். जमानत दे अपने और मेरे बीच में, तू ही जामीन हो, कौन है जो मेरे हाथ पर हाथ मारे। தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்க தக்கவர். इस वचन को समझने के लिए हम कोशिश करेंगे। இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். ये तमिल में ये वचन बहुत अच्छा है। தமிழிலே இந்த வசனம் மிக அருமையாக இருக்கிறது. और कौन है जो मुझे हाथ धर के उठाने वाला। என்னை கை கொடுத்து தூக்கிவிடக் கூடியவர் வேற யார் உண்டு. बहुत एक चुनौती भरी हुई बात को अय्यूब यहाँ पर कहता है। அதிக சேலஞ்ச் அல்லது சவாலான விஷயத்தை யோபு இங்கே கொண்டு வருகிறார். कौन हमें उठाएगा, வேற யார் எனக்கு கை கொடுப்பார். कौन हमें संभालेगा, வேற யார் என்னை தூக்கி விடுவார். और कौन मुझे हाथ बढ़ के मुझे उठा के उस स्थान में रखेगा। யார் உண்டு வேறே என்னை தூக்கி அந்த இடத்துல வைக்கத்தக்கதாக. अय्यूब की कहानी को हम बार सुनते हैं யோபுவின் கதையை திரும்ப திரும்ப நம்ம கேள்விப்படுகிறோம். और अय्यूब की बातों को हम जानते भी हैं। யோபுவின் காரியங்களை நன்றாய் அறிந்திருக்கிறோம். उसको परिवार के तरफ से तसल्ली नहीं मिली है, அவனுக்கு குடும்பத்தாரிடத்திலிருந்து ஆறுதல் வரவில்லை. जबकि उसका हालत खराब हो गया था। उसकी प्रिय पत्नी जो उसको छोड़ के तो भागी नहीं, परंतु तसल्ली की बातों के लिए उसके पास जगह नहीं रहा। அவனுடைய நிலைமை மிக மோசமாயிற்று. அவனுடைய மனைவி அவனை விட்டு ஓடி போகவில்லை, ஆனாலும் ஆறுதலுக்கு அடுத்த காரியங்கள் அவளிடத்திலிருந்து வரவில்லை. एक बात मुझे ताज्जुब लगता है, எனக்கு இந்த காரியம் ஆச்சரியமாயிருக்கிறது. जरूर उसने उसको
कुछ गलत सलाह को दी थी। உண்மையிலேயே அவள் அவனுக்கு சில தவறான ஆலோசனைகளை சொல்லினாள். ऐ मर जाओ, நீர் உயிரை விடும், परमेश्वर को दोषी ठहरा के मर जाओ, தேவனை குற்றப்படுத்தி நீர் உயிரை விடும், परमेश्वर का गाली बखा देख के आप खत्म हो जाइए। தேவனை தூஷித்து நீர் மரித்து போம். उस प्रकार सलाह दे रही थी। அப்படித்தான் அவர் ஆலோசனை சொன்னாள். लेकिन उसी पीड़ा के समय में उसको छोड़ के तो भागी नहीं, क्योंकि बाद में उसी पत्नी के द्वारा उसने 10 बच्चों को प्राप्त किया। ஆனால் அந்த வலி வேதனை நிமித்தத்திலே அந்த மனைவி அவனை விட்டு போகவில்லை. பின்னாக பார்த்தோம் என்று சொன்னால் அந்த 10 குமாரர் குமார்த்திகளை அதே மனைவியின் மூலமாக பெருகற முடிகிறது. पर उसको उसके दुख के घड़ी में हाथ बढ़ा के उसको संभालने के लिए, उसको साथ देने के लिए उसकी पत्नी तैयार नहीं करके हम जानते हैं। நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம், யோபுவினுடைய மனைவி யோபுவின் துக்க காலகட்டத்திலே கை கொடுத்து தூக்கி விடுவதற்கு ஆயத்தமாய் இல்லை. उसके प्रिय दोस्त लोग आके बैठे हैं, उसकी हालत को देख के उनको भारी दुख लग रहा है, परंतु वे भी उसको हाथ उठा के खड़ा नहीं कर पाए हैं। யோபுவின் நண்பர்களும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். யோபுவின் துக்கத்தை கண்டு அவர்களுக்குள்ளே பயங்கரமான சோகமும் துக்கமும் வந்த பின்பும் கூட அந்த நண்பர்களும் யோபுவை கை தூக்கி எடுக்கவில்லை. इसलिए अयूब तमिल में बहुत सुंदर ढंग से வேறே யார் எனக்கு கை கொடுப்பார்கள், ஆகையினாலே யோபு என்பவன் இப்படியாக தமிழிலே மிக அதிகமாய் நன்றாய் சொல்கிறான், வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்று சொல்லி. कौन किसके पास ताकत है मुझे उठा के खड़ा करने की? யாரிடத்திலே பலன் உண்டு என்னை தூக்கி நிலை நிறுத்துவதற்கு? इस वचन को अध्ययन करने के समय एक और वचन आपके सामने चले आता होगा। இந்த வசனத்தை தியானிக்கிற வேளையிலே உங்கள் முன்பதாக இன்னொரு வசனம் கடந்து வரலாம். उस वचन को भी मैं आपके सामने लाने के लिए चाहता हूं। அந்த वசனத்தையும் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். उसके समझते हुए हम और परमेश्वर को पहचानने के लिए कोशिश करेंगे। நாம் அதை புரிந்து தேவனை அறிந்து கொள்ள முயற்சி எடுப்போமாக. इसी के बराबर में एक वचन को इब्रानी के दूसरे अध्याय में देखते हैं। இதேக்கு சமமான இன்னொரு வசனத்தை எபிரேயர்களின் நிருபம் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். वहां पर 16वां पद में इब्रानी का लेखक यूं कहता है, அங்கே 16வது வசனத்திலே எபிரேயருக்கு ஆக்கியோன் இப்படியாக எழுதுகிறார், क्योंकि वो तो स्वर्गदूतों की नहीं वरन इब्राहिम के वंश को संभालता है। ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். परमेश्वर जो है कि यहाँ स्वर्गदूतों को हाथ बढ़ा के उनको संभालने के लिए कोशिश नहीं किया करके साफ लिखा है। இங்கே மிக தெளிவா எழுதியிருக்கிறது, தேவனாய கர்த்தர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடுக்கவில்லை. और आपको हमको ये बात मालूम है, நீங்களும் நானும் அறிந்திருக்கிற ஒரு காரியம், आकाश मंडल में ऊंचे स्थानों में कुछ बलवा करने की बातें लूसीफर अर्थात शैतान के दिल में जब बैठा, ஆகாய மண்டலத்திலே மேலே வானத்திலே லூசிபரும் அவனோடு கூட இருந்த கூட்டத்தாருக்கு உள்ளேயும் தேவனுக்கு விரோதம் செய்யக்கூடிய காரியங்களை செய்தபோது उसके मन में ये बात आई जिसको हम येसाया नबी की किताब उसका 14 अध्याय में पढ़ते हैं। அவனுடைய மனதிலே தோன்றின காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். और उस वचन को भी मैं दिखाने के लिए चाहता हूं। அந்த वचनத்தை நான் காண்பிக்கட்டும். और उसके मन में क्या विचार आया है, அவனுடைய மனதிலே தோன்றின எண்ணம் என்ன? और 14 अध्याय का 13वां पद को 13वां और 14 पद को देखिएगा। ஏசாயா 14, 13, 14 வசனங்களை பாருங்கள். वहां पर 13 और 14 पद को 13ஆம் 14ஆம் வசனங்கள் शत्रु के बारे में या शैतान के बारे में यूं लिखा है, சத்ரு அல்லது சாத்தானை குறித்து இப்படி இருக்கிறது, तू मन में कहता तो था कि मैं स्वर्ग पर चढ़ूंगा, मैं अपने सिंहासन को ईश्वर के तारागण से भी अधिक ऊंचा करूंगा और उत्तर दिशा की छोर पर सभा के पर्वत पर विराजूंगा। நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று உன் இருதயத்திலே சொன்னாயே, मैं मेघों से भी ऊंचे ऊंचे स्थानों के ऊपर चढ़ूंगा, मैं परम प्रधान के तुल्य हो जाऊंगा। நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன்,
உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ சொன்னாயே. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. आप और हम इस बात को जानते हैं, நீங்களும் நானும் இந்த காரியத்தை அறிந்திருக்கிறோம். ऊंचे स्थानों में शत्रु के दिल में यह बात बैठता है। உயர்ந்த ஸ்தானங்களிலே சத்துருவின் உள்ளத்திலே இந்த காரியம் இருக்கிறது. पहले ही परमेश्वर ने उसको ऊंचे स्थान देकर रखा था। முதலாவதே தேவனாய கர்த்தர் அவனுக்கு உயர்ந்த இடம் கொடுத்து வைத்திருந்தார். परमेश्वर के आराधना करने के लिए, औरों को उस्काने के लिए परमेश्वर उसको ऊंचे स्थान देकर रखा था। மற்றவர்களை தேவனை ஆராதிக்கும்படி உற்சாகப்படுத்தத்தக்கதாக அவனுக்கு தேவன் உயர்ந்த இடம் கொடுத்திருந்தார். अन्य स्वर्गदूतों को झुक के आराधना करने के लिए उभारने वाले की जगह पर उसको लेके परमेश्वर ने खुद रखा था। மற்ற தூதர்களையும் கூட ஏவி தேவனை ஆராதிக்க சொல்ல வேண்டும் என்ற உயர்ந்த இடத்துல இவனை தேவன் வைத்திருந்தார். परंतु वो उससे भी बढ़कर ऊपर जाने के लिए चाहता, ஆனால் இவனோ அதையும் தாண்டி மேலே ஏற விரும்பினான். उससे भी बढ़कर उसको सारे कंट्रोल में ले आने के लिए चाहता, அதையும் தாண்டி எல்லா கட்டுப்பாட்டையும் தன் கைக்குள் வைக்க விரும்பினான். जब इस विचार लूसीफर के दिल में बैठा था, இப்படிப்பட்ட எண்ணம் அந்த லூசிஃபருடைய உள்ளத்தில் வந்தபோது परमेश्वर ने उसको वहां से गिराया करके कहे बाइबल बतलाती है। வேதம் சொல்கிறது தேவனாய கர்த்தர் அவனை கீழே அங்கே இருந்து விழத்தள்ளினார். इसके बारे में पत्रस कहता है, இதை குறித்து பேதுரு எழுதும்போது दूसरा पत्रस 2 பேதுரு उसका दूसरा अध्याय 2ஆம் அதிகாரம், और वहां पर इस वचन को हम देखते हैं, அங்கே இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். और चौथा पद में लिखा है, 4ஆம் வசனத்திலே இப்படியாக இருக்கிறது. दूसरा पत्रस दूसरा अध्याय का चौथा पद, 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். परमेश्वर ने उन स्वर्गदूतों को जिन्होंने पाप किया नहीं छोड़ा, पर नरक में बेचकर अंधेरे कुंडों में डाल दिया करके लिखा है। பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தார் என்று எழுதி இருக்கிறது. प्रभु के नाम की स्तुति महिमा होवे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. इस स्वर्गदूतों ने जब मन में विचार किया था, இந்த தேவ தூதர்கள் மனதிலே எண்ணின போது उसको खींच के नीचे ऐसे स्थान में डाल के बांध के भी रखा करके बाइबल में बतलाती है। வேதம் சொல்கிறது அவர்களை மேலே இருந்து கீழே விழ தள்ளி சங்கிலிகளினாலே கட்டி தேவன் வைத்தார் என்று. क्योंकि परमेश्वर जानता है इसके लिए मन फिराव का मौका देने से भी ये मन फिराएगा नहीं। ஏனென்றால் தேவனுக்கு தெரியும் இவனுக்கு அல்லது இவர்களுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தாலும் மனம் திரும்பவே மாட்டான். आप पूछेंगे कैसे जानते हैं भैया आप? நீங்கள் கேட்கலாம் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அண்ணன்? क्योंकि प्रकाशित वाक्य में उसको बांध के 1000 साल रखने के बाद, लूसीफर को बांध के रखने के बाद, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும் பொழுது அந்த லூசிபரை 1000 ஆண்டுகளுக்காக கட்டி வைத்த பின்பு और उसको कुछ दिन के लिए छुटा आजाद किया जाता है। அவனை சில நாட்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும். 1000 साल बंद होने के बाद भी उसके मन में वो विचार में कोई परिवर्तन नहीं रहा। 1000 ஆண்டு காலங்கள் அவன் கட்டி வைக்கப்பட்டவனா இருந்து விடுதலையான பின்பும் கூட அவனுடைய எண்ணங்களிலே மாற்றமே இல்லை. हजारों साल मानव जाति को बांध के रखा था, अभी उसको 1000 साल बांध के रखा गया है। ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இவன் மனித ஜாதியை கட்டி வைத்திருந்தான். இப்பொழுது இவன் 1000 ஆண்டுகளுக்காக கட்டப்பட்டிருந்தான். इस हजारों साल मानव जाति को बांध के रखने के बातों में से भी वो विजय नहीं प्राप्त किया, परमेश्वर ने उसको बांध के रखा है। பல ஆயிரம் ஆண்டுகள் இவன் ஜனங்களை கட்டி வைத்த பின்பும் கூட இவனுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. தேவன் இவனை கட்டி வைத்திருந்தார் 1000 ஆண்டுக்கு. परमेश्वर की ताकत को जानने के बाद भी उसने नहीं माना। தேவனுடைய வல்லமை அறிந்த பின்பும் கூட இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. जब आजादी मिली, இவனுக்கு சுதந்திரம் கிடைத்த உடனே तुरंत बलवा करने के काम में राजाओं को भी अपने साथ खींचने के लिए कोशिश करता है। உடனே கலகம் பண்ணினவனாய் ராஜாக்களையும் தன்வசமாய் இழுத்து வைத்துக் கொண்டான் இவன். और इसलिए युद्ध के लिए भी तैयार हो गया है। ஆகையால யுத்தத்திற்கும் இவன் ஆயத்தமானான். इसलिए इसका मन फिराने के लिए जगह नहीं है करके जानते हुए ஆகையால இவனுக்கு மனம் திரும்ப ஒரு காலம் இடமே இல்லை என்பதை அறிந்தவராய் उसको परमेश्वर ने हाथ नहीं दिया।
தேவன் அவனுக்கு கை கொடுக்கவில்லை. उसको उठाने के लिए, गिरा हुआ उसको उठाने के लिए प्रभु तैयार नहीं रहा. விழுந்த அவனை தூக்கி எடுக்க தேவன் ஆயத்தமாய் இல்லை. लेकिन आज सवेरे परमेश्वर आपसे और हमसे यूं कहता है इब्रानियों के वचन के द्वारा. ஆனால் இன்றைக்கு காலை வேளையில உங்களையும் என்னையும் பார்த்து அந்த எபிரேயர் ஆக்கியோனின் வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிற காரியம், परमेश्वर ने स्वर्गदूतों को साथ नहीं दिया, அவர் தூதர்களுக்கு கை கொடுக்கவில்லை, परंतु हमें उसने साथ दिया. ஆனால் அவரோ நமக்கு கை கொடுத்தார். हमारे लिए साथ देने के लिए तैयार है. நம்மை கை கொடுத்து தூக்கி எடுக்க ஆயத்தம். मैं अभी आदि मनुष्य को भी मैं दिखाने के लिए चाहता हूँ. இப்பொழுது ஆதி மனுஷனையும் காண்பிக்க விரும்புகிறேன். हव्वा और आदम ने क्या किया है? ஆதாமும் ஏவாளும் செய்த காரியம் என்ன? परमेश्वर के मना किया हुआ फल को खाया. किस विचार से खाया? தேவனால் தடை பண்ணப்பட்ட கனியை எந்த எண்ணத்தோடு புசித்தார்கள்? उसका विचार क्या है? எண்ணம் என்ன? क्योंकि शत्रु ने उनके दिल में इस बात को डाला, परमेश्वर के बराबर में हो जाओ. ஏனென்றால் பிசாசானவன் உள்ளத்தில் இப்படி போட்டு வந்திருந்தான், நீ தேவருக்கு ஒப்பாவாய். लगभग वही विचार அதே எண்ணம் கிட்டத்தட்ட वहां वो अपने से सोच लिया, அங்கே அவன் தானாக அப்படி நினைத்தான். यहाँ किसी के द्वारा उबारा गया है. ஆனால் இங்கே யார் ஒருவர் மூலமாக உந்தப்படுகிறார். और आदम और हव्वा भी उसी तरह उसी प्रकार के ये गुना में पड़े हुए हैं. ஆதாமும் ஏவாளும் அதே விதமான பாவத்திலே தான் இங்கே இருக்கிறார்கள். अगर एक सही न्यायाधीश हो, ஒருவேளை சரியான நியாயாதிபதியா இருந்தால், मैंने उसको छोड़ा नहीं, इसको भी छोड़ूंगा नहीं, அவனை நான் விட்டுவிடவில்லை, இந்த விஷயத்தை செய்தவனை இவனை நான் விட மாட்டேன், इसलिए इसको भी मौका नहीं देना है. இவனுக்கும் கூட வாய்ப்பு கொடுக்கவே கூடாது. लेकिन परमेश्वर ने ऐसा नहीं किया, ஆனால் தேவனோ அப்படி செய்யாமல், क्योंकि स्वर्गदूत को अपने समानता में नहीं बनाया, ஏனென்றால் தேவதூதர்களை தனக்கு சமமாக தேவன் உருவாக்காமல், अपने रूप में नहीं बनाया, தன்னுடைய ரூபமாய் உருவாக்காமல், लेकिन ये मेरा प्यारा बेटा है, இது என்னுடைய பிரிய குமாரன் அல்லவா, जिसको मैंने बनाया, अपना मन लगा के बनाया, நான் என்னுடைய மன விருப்பத்தின்படி இவனை உண்டாக்கினேனே, अपने स्वरूप में बनाया, நான் எனக்கு சமானமாய் என்னுடைய ரூபத்திலே உருவாக்கினேனே, अपने समानता में बनाया, என்னுடைய சாயலாய் உண்டு பண்ணினேனே. इसको जानकारी नहीं होने के चलते बस फंस गया है. அவன் இதை அறியாமல் இருந்ததினாலே அவன் இப்படி பாவத்திலே சிக்கிக் கொண்டானே. मेरे स्वभाव का है, मेरे स्वरूप का है, என்னுடைய ரூபமா என்னுடைய சாயலாய் படைக்கப்பட்டவன். लेकिन किसी को सिखाने के चलते ये उस विचार में चले आया, ஆனால் எவனோ இவனுடைய காதலை இப்படி தவறாய் ஊதினதினாலே இவன் செய்து விட்டானே. इसलिए इसको और मौका देंगे, அதனால இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டும். इसलिए उसने हमारे लिए, मानव जाति के लिए अपना हाथ बढ़ा के हमें उठाया करके इब्रानी कहता है. ஆகையினால எபிரேயருக்கு ஆக்கின எழுதுகிறான், இது நிமித்தமாக தேவனாய கர்த்தர் மனிதர்களுக்கு உதவி செய்யும்படியாய் கை கொடுக்க வந்தார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. यहाँ पर मुझे एक और वचन याद आ रहा है. அப்பொழுது எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. भजन संगीता 8 को थोड़ा देखिएगा. சங்கீதம் 8 கொஞ்சம் பாருங்கள். 4 पद को मैं पढ़ने के लिए चाहता हूं. 8வது वசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். भजन संगीता 8 का 6. சங்கீதம் 8:4. फिर मनुष्य क्या है कि तू उसका स्मरण रखे, और आदमी क्या है कि तू उसकी सुधि ले. மனுஷனை நீ நிறைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். इस वचन का आधार में रखे तमिल में एक सुंदर पद को किसी गायक ने बनाया. இந்த வசனத்தின் அடிப்படையில் யாரோ ஒரு பாடகர் தமிழிலே ஒரு பாடலை உருவாக்கி இருக்கிறார். मैं इस गीत को जानने वालों को याद दिलाने के लिए चाहता हूं. இந்த பாடலை அறிந்திருக்கிறவர்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன். மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற
விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பாருனைக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருனைக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. ये गायक इस वचन को याद करने के समय, இந்த பாடகர் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தும் போது, मनुष्य क्या है तू उसको स्मरण करे, மனுஷன் எம்மாத்திரம் நீர் அவனை நினைப்பதற்கு, आदमी क्या है कि उसकी सुधि ले, மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். तुरंत उसके दिल में दया, परमेश्वर की दया याद आता है. ஆனால் அவனுடைய உள்ளத்திலே தேவனுடைய இரக்கம் கடந்து வந்தது. जब उस दया चले आता है, அந்த இரக்கம் வந்து இருக்கிற வேளையிலே वो क्रूस के ओर ताकता है. அந்த மனிதன் சிலுவையை நோக்கி பார்க்கிறான். क्रूस में से बहने वाला लहू के ओर ताकता है. சிலுவையிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தத்தை நோக்கி பார்க்கிறான். ये बहुमूल्य रक्त ने मुझे उस दया के स्थान में ले आया. அந்த இரத்தமே என்னை அந்த இரக்கத்துக்கு நேராக அழைத்து சென்றது. परमेश्वर ने गिरे हुए स्वर्गदूतों को जगह हाथ नहीं बढ़ाया. தேவனாய கர்த்தர் விழத்தள்ளப்பட்ட தேவதூதர்களுக்கு கை கொடுக்கவில்லை. लेकिन मैं भी गिरा था. நானும் தான் விழுந்தேன். मैं भी लगभग उसी प्रकार के पाप में गिरा था. நானும் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி பாவத்தில் விழுந்தேன். किसी के उबारने के चलते मैं गिर गया था. ஏதோ ஒருவன் என்னை ஏவினதினாலே நான் விழுந்தேனே. मैं भी बलवा करने के विचार से ही गिर गया था. நானும் எதிர்த்து பேசுகிற அல்லது கலகம் பண்ணுகிற எண்ணத்தோடு பாவம் செய்தேன். उसने मुझे हाथ बढ़ा के उबारा. ஆனால் அவரோ அந்த தேவனோ என்னை கையை தூக்கி மேலே எடுத்து விட்டார். इस सुबह के समय परमेश्वर आपको याद दिलाने के लिए चाहता है. காலை உள்ள தேவன் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறார். आपके लिए एक परमेश्वर है, உங்களுக்கு ஒரு தேவன் உண்டு. जिसके प्यार को महसूस करने के लिए आप मेज के पास चले आते हैं. அவருடைய அன்பை நினைவு கூறும்படியாய் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நீங்கள் வருகிறீர்கள். आप एक और बार सोचिएगा, இன்னொரு முறை யோசித்து பாருங்கள். उस बलवान स्वर्गदूतों को परमेश्वर उठाने के लिए कभी कोशिश नहीं किया. அந்த பலவானனான அந்த தூதனை தூக்கி எடுப்பதற்கு தேவன் முயற்சி எடுக்காமல், आपको मालूम है एक स्वर्गदूत 1,85,000 लोगों को एक ही रात में खत्म कर सकता है. அவன் எவ்வளவு வல்லமை பெற்றவன். ஒரே தூதன் ஒரே இரவிலே 1,85,000 பேரை விழத்தள்ளக்கூடியவன். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவநாமத்துக்கு மகிமை. एक दूत के बारे में ये लिखा है, தூதரை குறித்து இப்படி எழுதி இருக்கிறது. और उनका सरदार के बारे में कितना लिखा होगा, அவனுடைய தலைவனை குறித்து எவ்வளவாய் எழுதி இருக்கும். उसकी सामर्थ के बारे में कितना समझ सकते हैं. அவனுடைய வல்லமை குறித்து எவ்வளவாய் புரிய முடியும். पहलवान था, அவன் பலசாலியாய் இருந்தான். तुरंत परमेश्वर ने उसके लिए दया नहीं दिखाया. ஆனால் அவனுக்கோ தேவன் இரக்கம் காட்டாமல், आपके लिए मेरे लिए दया दिखाने वाला परमेश्वर, உங்களுக்காகவும் எனக்காகவும் இரக்கம் பாராட்டுகிற நல்ல ஆண்டவர் आराधना में हमारे बीच में विराजमान है. இந்த ஆராதனையிலே நம் மத்தியிலே வீற்றிருக்கிறார். उससे हम कह सकते हैं, அவரிடத்துல சொல்ல முடியுமே, तुझे छोड़ के मुझे कौन उबार सकता, उठा सकता, संभाल सकता. ஆண்டவரே உம்மை தவிர என்னை தூக்கி எடுக்க என்னை உயர்த்துவதற்கு வேற யாருண்டு? अय्यूब के समान हम भी कह सकते हैं. யோபுவை போல நானும் சொல்ல முடியுமே. उबारने का मतलब क्या होता है? அந்த கை கொடுக்கிறவனுடைய அர்த்தம் என்ன? दाऊद को भी इस प्रकार का अनुभव मिलते रहा था. தாவீதுக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் கிடைத்துக் கொண்டிருந்தது. उसकी पत्नी उसको तुच्छ समझती थी कभी कभी. அவனுடைய மனைவி தாவீதை சில நேரங்களில் துச்சமாய் எண்ணினாள். उसके ससुर उसके विरोध में खड़ा था. அவனுடைய மாமா அவனுக்கு விரோதமாய் இருந்தார். उसके परिवार के लोग उसको जो सम्मान देना था उतना नहीं दे पाते थे. அவனுடைய குடும்பத்தார் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கன மரியாதையை கொடுக்கவில்லை. कभी कभी वो उस हालत में धकेला गया था. அப்படிப்பட்ட இடங்களிலே அவன் தூக்கி எறியப்பட்ட போது और उसने क्या गीत गाया है, அவன் பாடின பாடல் என்ன தெரியுமா? उसका अनुभव के मैं थोड़ा दिखाने के बाद हम आपको आराधना में ले जाने के लिए चाहता हूँ. அவனுடைய அனுபவத்தையும் கொஞ்சம் காண்பித்து விட்டு ஆராதனையில் எடுத்து செல்ல விரும்புகிறேன். मेरे साथ खोलिएगा भजन संगीता 35. என்னோடு கூட திருவுங்கள் சங்கீதம் 35. भजन संगीता का 35 का पहले से लेकर तीसरे पद तक
वो पढ़ सकते हैं। சங்கீதம் 35 1 முதல் 3 வசனங்கள் வரை வாசிக்க முடியும். पूरा भजन संगीता ही उसकी विलाप की बातों को देख सकते हैं। முழு சங்கீதத்திலும் அவனுடைய புலம்பலின் காரியங்களை பார்க்க முடியும். लेकिन वो इस बात को कहता है, जान के कहता है, அவன் இப்படியாக சொல்லுகிறான், हे यहोवा जो मेरे साथ मुकदमा लड़ते हैं उनके साथ तू भी मुकदमा लड़। கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னுடைய யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். जो मुझसे युद्ध करते हैं उनसे तू युद्ध कर। ஆண்டவரே என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு கூட நீரும் யுத்தம் பண்ணும். ढाल और भाला लेकर मेरी सहायता करने को खड़े हो जा। கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாய் நீர் எழுந்து நில்லும். और एक और बात, सुंदर बात तीसरी पद में लिखता है, மூன்றாவது வசனத்திலே மிக அருமையான இன்னொரு காரியத்தை எழுதுகிறான். पर्ची को खींच और मेरा पीछे करने वालों के सामने आकर उनको रोक और मुझसे कह कि मैं तेरा उदार हूं। என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். आप अपने भाले से उनको रोक रख, ஈட்டியை தூக்கி அவர்களை மறியும். उनको रोको, அவர்களை மறியும். अपने अपने साधनों को इस्तेमाल कर, தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்தும். और मुझसे कहना, என்னிடத்துல இப்படி சொல்லுங்க ஆண்டவரே, मैं तेरा उदार हूं। நான் உனக்கு ரட்சிப்பாய் இருக்கிறேன். इस सुबह के समय परमेश्वर आपके कानों में इस आवाज को डालने पाए। இந்த காலை வேளையில உங்களுடைய செவிகளிலே தேவன் இந்த வார்த்தைகளை போடுவாராக. आपके स्थिति को आप खुद जानते होंगे, உங்களுடைய நிலைமை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். लेकिन परमेश्वर की दया को एक और बार आप याद रखिएगा। ஆனா தேவனுடைய இரக்கத்தை இன்னொரு முறை நினைவில் கொண்டு வாருங்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उस परमेश्वर जो उतने बड़े स्वर्गदूतों को और उतना ऊंचे स्थानों में रहने वालों को दया नहीं दिखाया, नीचे स्थानों में गिरे हुए आपको दया दिखाने के लिए तैयार है। உயர்ந்த இடத்திலே பலசாலியா இருந்த அந்த தூதனுக்கு அந்த தேவன் தயவு பாராட்டாமல் கீழே காணப்படுகிற உங்களுக்காக அவர் தயவு காட்டுகிறார். आपके प्राण से ये कहने के लिए चाहता है कि मैं तेरा उद्धार हूं। உங்களுடைய ஆத்துமாவோடு கூட அவர் பேச விரும்புகிறார். நான் உனக்கு ரட்சிப்பாய் இருக்கிறேன். मैं तेरा उद्धार हूं। நான் உன் ரட்சிப்பு. संसार तुझे त्याग दे, உலகம் உன்னை கைவிட்டாலும் लेकिन मैं संभालने के लिए साथ हूं। நான் உன்னோடு கூட தூக்கி எடுக்க இருக்கிறேன். इस विचार से उस आराधना में प्रवेश करेंगे। இந்த எண்ணத்தோடு கூட ஆராதனையில் பிரவேசிப்போமாக. उस आराधना में इस बात को जो आपके मन में कई प्रकार की संघर्ष को लाता है उसको याद करते हुए आराधना में चले आए। உங்களுடைய மனதிலே பலவிதமான போராட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிற காரியங்களை நினைத்து இந்த விஷயத்தை நினைத்து தேவ சமூகத்திலே வாருங்கள்.